வணக்கம். எஸ்.ஜே. ரகுநாதனின் தி ஃபைனான்ஷியல் ரெனசன்ஸ் ஷோல இருந்து உங்க குழு. நீங்க ஒரு டெக்னாலஜி கம்பெனியோட ஓனர்னு சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. சரி. உங்க கம்பெனிக்கு வரித்துறையில இருந்து ஒரு நோட்டீஸ் வருது. சுமார் 3 கோடி ரூபாய் வரி பாக்கின்னு சொல்லி. ஓகே. நீங்களும் பதறி போய் உங்க டீமை எல்லாம் உட்கார வச்சு பல வாரம் வேலை செஞ்சு அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பக்கம் பக்கமா ஆதாரத்தோட ஒரு பதில அனுப்புறீங்க. ஆமா, இது வழக்கமா நடக்கிறது தான். ஆனா சில வாரம் கழிச்சு ஒரு ஆர்டர் வருது. அதுல நீங்க அனுப்புன பதில் முழுசாவே இல்ல, அதனால 3 கோடிவையும் அபராதத்தோட கட்டுங்கன்னு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்பவே விரக்தியா இருக்கும். இந்த நிலைமை தான் டெல்லியில போனாவிடா டெக்னாலஜிஸ்ங்கிற ஒரு நிறுவனத்துக்கு நிஜமாவே நடந்துச்சு. நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிற அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு ஆவணங்களை தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். ஆமா, இது வெறும் ஒரு வரி சம்பந்தப்பட்ட வழக்கு மட்டும் இல்ல. என் கோர்ட் இப்படி ஒரு முடிவை எடுத்தது. ஒரு அதிகாரி யோசிக்காம ஒரு முடிவெடுத்தா என்ன ஆகும்னு ஆழமா பார்க்க போறோம். மிகச்சரியா சொன்னீங்க. இது சட்டத்தோட வார்த்தைகளை பத்தின உரையாடல் இல்ல, சட்டத்தோட ஆன்மாவை பத்தினது. சட்டத்தோட ஆன்மாவா? ஆமா, அதாவது ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அவங்க தரப்பு விளக்கத்தை காது கொடுத்து கேட்கணும். இதுதான் இயற்கை நீதியோட அடிப்படை. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதேதான். இந்த வழக்குல அந்த அடிப்படை எப்படி மீறப்பட்டுச்சு, அத நீதிமன்றம் எப்படி சரி செஞ்சுச்சுங்கிறத நாம பார்க்க போறோம். சரி, அப்போ அந்த கம்பெனியோட பார்வையில இருந்தே ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு செப்டம்பர் 22, 2023ல ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் வருது. ஆமா, காரணம் கேட்கும் அறிவிப்பு. அதுல என்னதான் சொல்லியிருந்தாங்க? 3 கோடிங்கிறது ஒரு பெரிய தொகை இல்லையா? என்னென்ன காரணங்களை வரித்துறை சொன்னாங்க? அந்த நோட்டீஸ்ல பல விஷயங்கள் இருந்துச்சு. அவங்க தாக்கல் செஞ்ச ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B மாதாந்திர கணக்கு அறிக்கைகள்ல நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஓ, அப்படியா? உதாரணத்துக்கு அவங்க காட்டின வெளியீட்டு வரி, அதாவது அவுட்புட் டாக்ஸ் குறைவா இருக்கு, ஆனா அவங்க வாங்கின உள்ளீட்டு வரி கடன் ஐடிசி ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஒரு பாயிண்ட். சரி. அப்புறம் சில ஐடிசி திருப்பங்கள்ல குளறுபடிகள் இருக்கு. வருடாந்திர ரிட்டர்னான ஜிஎஸ்டிஆர் 9க்கும் மாதாந்திர ரிட்டர்னுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு இப்படி பல டெக்னிக்கல் காரணங்களை அடுக்குனாங்க. மொத்தத்துல அவங்க கணக்குல ஏகப்பட்ட ஓட்டை இருக்குன்னு வரித்துறை நினைச்சிருக்கு. ஆமா, அதனாலதான் வட்டி அபராதம் எல்லாம் சேர்த்து சுமார் 3 கோடி 5 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லியிருந்தாங்க. இதுக்கே ஒரு கம்பெனிக்கு பெரிய தலைவலி வந்திருக்கும். சரி, இந்த நோட்டீஸ பார்த்துட்டு அந்த கம்பெனி என்ன செஞ்சாங்க? அவங்க டிசம்பர் 6, 2023ல ஒரு பதில் அனுப்புனாங்க. அந்த பதில் எப்படி இருந்துச்சு? சும்மா மேம்போக்கா கொடுத்தாங்களா? அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். அவங்க ஏதோ மேம்போக்கா ஒரு பதில் அனுப்பல. வரித்துறை சுட்டி காட்டின ஒவ்வொரு புள்ளிக்கும் தனித்தனியா தலைப்பு வாரியா பிரிச்சு ரொம்ப விளக்கமா பதில் கொடுத்திருந்தாங்க. ஓஹோ. உதாரணத்துக்கு ஜிஎஸ்டிஆர் 1 மற்றும் ஜிஎஸ்டிஆர் 9ல உள்ள முரண்பாடுங்கிற தலைப்புக்கு கீழே ஏன் அந்த வித்தியாசம் வருது, அதுக்கு என்ன காரணம், அதுக்கான கணக்கு விவரங்கள் என்னன்னு எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸோட அட்டாச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆடிட் ரிப்போர்ட் மாதிரி. கரெக்ட். ஒரு முழுமையான தணிக்கை அறிக்கை மாதிரி அந்த பதில் இருந்துச்சு. அப்போ இவ்வளவு தெளிவான விரிவான ஒரு பதில அனுப்புனதுக்கு அப்புறம் 28 டிசம்பர் 2023ல அந்த அதிகாரி ஒரு உத்தரவு போடுறாரு. இதுதான் எனக்கு புரியவே இல்ல. இவங்க ஒரு விரிவான பதில அனுப்பிட்டாங்க, ஆனா அந்த அதிகாரி இவங்க பதிலே அனுப்பாத மாதிரி ஒரு உத்தரவு போடுறாரா? இது எப்படி சாத்தியம்? சரி, சரியா தான் கேக்குறீங்க. அதுதான் இந்த வழக்கையே ஒரு மாதிரி விசித்திரமாக்குது. அந்த அதிகாரி தன்னோட உத்தரவுல என்ன சொல்றாருன்னா, சொல்லுங்க. நிறுவனம் சமர்ப்பித்த பதில் முழுமையற்றதாகவும் தொடர்புடைய ஆவணங்களால் ஆதரிக்கப்படாததாகவும் இருக்குன்னு ஒரே வரியில முடிச்சிட்டார். என்னது, ஒரே வரிலையா? ஆமா, அது மட்டும் இல்லாம பல வாய்ப்புகள் கொடுத்தும் நிறுவனம் மேற்கொண்டு எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லைன்னு குறிப்பிடுறார். இதுதான் மிகப்பெரிய ஷாக். ஒரு நிமிஷம், இது ரொம்ப குழப்பமா இருக்கு. அவங்க டிசம்பர் 6ஆம் தேதியே பதில் அனுப்பிட்டாங்களே. அனுப்பிட்டாங்க. அப்போத பார்க்காம பதில் முழுமையற்றதுன்னு சொல்ல என்ன காரணம் இருக்க முடியும்? இது அந்த அதிகாரியோட தனிப்பட்ட தவறா, இல்ல இந்த சிஸ்டம்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா? இது ஒரு நல்ல கேள்வி. தீர்ப்புல இதுக்கு நேரடி பதில் இல்ல. ஆனா நம்ம அனுபவத்துல இருந்து பார்த்தா இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு, வரித்துறையில அதிகாரிகளுக்கு இருக்கிற பயங்கரமான ஒர்க்லோட், பணிச்சுமை. ஆமா, 100 கணக்கான ஃபைல்களை பார்க்க வேண்டியிருக்கும். அதனால ஒரு விரிவான பதில முழுசா படிக்காம மேம்போக்கா பார்த்துட்டு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. சரி. ரெண்டாவது, சில நேரங்கள்ல நிதியாண்டு முடிய போறதுனால டார்கெட்டை முடிக்கணுங்கிற அழுத்தம். அதனால வழக்குகளை வேக வேகமா முடிக்கணும்னு இப்படிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். ஓகே, காரணம் எதுவா வேணா இருக்கலாம், ஆனா விளைவு ஒண்ணுதான். அநீதி. கரெக்ட். சரி, நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி பார்த்தது?
அந்த அதிகாரியோட உத்தரவை வெறும் செயல்முறை பிழைன்னு சொல்லிச்சுதான் இல்ல இன்னும் கடுமையா விமர்சிச்சுதான்? நீதிமன்றம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தது. அந்த அதிகாரியின் செயலை நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு குறிப்பிடுச்சு. மனதை செலுத்தாத செயல். ஆமா, இது சட்ட வட்டாரங்கள்ல ஒரு சாதாரண வார்த்தை இல்ல. ஒரு அதிகாரி தன்னோட வேலைய சரியா செய்யல, யோசிக்காம ஒரு மெஷின் மாதிரி செயல்பட்டிருக்காருன்னு சொல்றதுக்கு சமம். அப்படியா? நீதிமன்றம் தன்னோட தீர்ப்புல 3 முக்கியமான விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. என்ன அந்த 3 விஷயங்கள்? முதல் விஷயம், கம்பெனி ஒரு பதில சமர்ப்பிச்சிருக்கு, அது விரிவானதா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனா ஒரு பதில் வந்திருக்கு. அந்த பதில அந்த அதிகாரி பரிசீலித்ததற்கான எந்த அறிகுறியும் அவரோட உத்தரவுல இல்ல. ஒரே வரியில பதில் முழுமையற்றதுன்னு சொல்றது அந்த பதிலை அவர் படிக்கவே இல்லைங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு கோர்ட் சொல்லுச்சு. சரி, அப்போ ரெண்டாவது விஷயம். ரெண்டாவது, ஒருவேளை அந்த அதிகாரிக்கு அந்த பதில் உண்மையிலே முழுசா இல்லைன்னு தோணியிருந்தா அவர் என்ன செஞ்சிருக்கணும்? உங்க பதில பார்த்தேன், ஆனா இதுல இந்தந்த விஷயங்களுக்கு இன்னும் விளக்கம் தேவைப்படுது, இந்தந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க கொடுக்கணும்னு அந்த கம்பெனிக்கு தெளிவா ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கணும். ஆமா, அதுதான் நியாயம். அப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்காம தன்னிச்சையா முடிவெடுத்தது தப்பு. இதுதான் இயற்கை நீதி கொள்கைகளை நேரடியா மீற செயல். நிச்சயமா. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா வரித்துறையில தினமும் ஆயிரக்கணக்கான வழக்குகள் வருது. எல்லா பதிலையும் வரிக்கு வரி படிச்சு அதுல என்ன குறைன்னு திரும்பவும் கடிதம் எழுதிட்டு இருந்தா வேலை நடக்காதுன்னு அவங்க தரப்புல ஒரு வாதம் வைக்கப்படலாம் இல்லையா? அது ஒரு நடைமுறை சிக்கல் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா செயல்திறனுக்காக, அதாவது எஃபிஷியன்சிக்காக நீதியை பலி கொடுக்க முடியாது. சரி, நீதிமன்றம் அதைத்தான் சொல்லுது. ஒருவேளை அதிகாரிக்கு நேரம் இல்லையா, சரி, அந்த கம்பெனியை நேர்ல வர சொல்லி ஒரு பர்சனல் ஹியரிங் வச்சிருக்கலாம். உங்க பதில்ல இந்த 5 பாயிண்ட் எனக்கு புரியல, இதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருந்தா விஷயம் 5 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கும். அதையும் அந்த அதிகாரி செய்யல. அதனால ஒர்க் லோடுங்கிற காரணம் சட்டத்தோட அடிப்படை கொள்கைகளை மீறதுக்கு ஒரு சாக்கா இருக்க முடியாது. அப்போ நீதிமன்றம் சொன்ன 3வது விஷயம் என்ன? 3வது, அந்த அதிகாரியோட உத்தரவு ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டரா இல்ல. ஸ்பீக்கிங் ஆர்டர்னா? அதாவது ஒரு அதிகாரி ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுக்கு அவர் எப்படி வந்தாருங்கிற காரணங்களை அந்த உத்தரவுல தெளிவா விளக்கணும். ஏன் கம்பெனியோட வாதத்தை ஏத்துக்கல, எந்த சட்டத்தின் அடிப்படையில இந்த முடிவை எடுத்தேன்னு விளக்கணும். ஆனா இந்த உத்தரவுல பதில் முழுமையற்றது, அதனால வரிய கட்டுங்கிற முடிவு மட்டும்தான் இருக்கு. ஆமா, முடிவு மட்டும்தான் இருக்கு, அந்த முடிவுக்கு வந்த காரணம் இல்ல. இதுவும் சட்டப்படி செல்லாது. ஆக இந்த 3 காரணங்களுக்காக நீதிமன்றம் அந்த அதிகாரியோட உத்தரவை மொத்தமா ரத்து செஞ்சிருச்சு. ஆமா. அப்போ இந்த வழக்கு முடிஞ்சு போச்சா? அந்த 3 கோடி ரூபாய் வரிய நிறுவனம் கட்ட வேண்டியது இல்லையா? இல்ல. இதுதான் இந்த தீர்ப்புல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நுணுக்கம். சொல்லுங்க. நீதிமன்றம் அந்த நிறுவனம் வரி ஏய்ப்பு செஞ்சுதா இல்லையாங்கிற விவாதத்துக்கே போகல. அதாவது வழக்கின் தகுதிகள், மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் பத்தி எந்த கருத்தையும் சொல்லல. ஓஹோ. அவங்க சுட்டிக்காட்டினது எல்லாமே அந்த முடிவை எடுத்த செயல்முறையில, ப்ரொசீஜர்ல நடந்த தவற மட்டும்தான். சரி, அப்போ என்னதான் தீர்ப்பு? நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செஞ்சுட்டு வழக்க மறு விசாரணைக்கு, ரீஅட்ஜுடிகேஷனுக்கு அதே அதிகாரிக்கிட்டேயே திருப்பி அனுப்பியிருக்கு. என்னது? மறு விசாரணைக்கா? அதே அதிகாரிக்கிட்டயா? இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. ஆமா. ஒரு தவறு செஞ்ச அதிகாரிக்கிட்டேயே திரும்பவும் வழக்க அனுப்புனா அவர் மறுபடியும் அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டார்னு என்ன நிச்சயம்? நல்ல கேள்வி. அதனாலதான் நீதிமன்றம் இந்த முறை சும்மா திரும்ப விசாரிங்கன்னு சொல்லாம ரொம்ப தெளிவான படிப்படியான வழிமுறைகளை கொடுத்து அந்த அதிகாரியோட கையை கட்டி போட்டிருக்கு. ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. கரெக்டா சொன்னீங்க, ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்திருக்கு. ஓகே, இதுல அப்படி என்னென்ன வழிமுறைகளே நீதிமன்றம் சொல்லிருக்கு? முதல்ல அந்த அதிகாரி கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அவங்க சமர்ப்பிச்ச பதில்ல என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, இன்னும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு புள்ளிவாரியா தெளிவா கேட்கணும்னு சொல்லியிருக்கு. ஓகே, இது முதல் படி. ரெண்டாவதா, அந்த தகவல்களை திரட்டி சமர்ப்பிக்கிறதுக்கு கம்பெனிக்கு போதுமான டைம் கொடுக்கணும். மூணாவதா, இது ரொம்ப முக்கியம், கம்பெனிக்கு நேரில் ஆஜராகி வாதாட ஒரு வாய்ப்பு, அதாவது பர்சனல் ஹியரிங் கட்டாயம் வழங்கணும். சரி, எழுத்துல விளக்க முடியாத பல விஷயங்களை நேர்ல விளக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நிச்சயமா தவறான புரிதல்களை தவிர்க்க இது உதவும். சரி, 4வது படி என்ன? இந்த எல்லா ப்ராசஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் இறுதியா சட்டத்தின்படி காரணங்களுடன் கூடிய ஒரு விரிவான புதிய உத்தரவை, ஒரு ஃப்ரெஷ் ஸ்பீக்கிங் ஆர்டரை பிறப்பிக்கணும். அதாவது இந்த முறை அவர் எடுக்க போற முடிவு எதுவா இருந்தாலும் சரி. ஆமா, கம்பெனிக்கு ஆதரவாவோ எதிராவோ அந்த முடிவுக்கு அவர் எப்படி வந்தாருங்கிற காரண காரியங்களை அந்த உத்தரவுல விவரமா சொல்லணும்.
இப்ப புரியுது. நீதிமன்றம் அந்த அதிகாரிய நம்பல, ஆனா சட்டப்படியான செயல்முறைய நம்புது. கரெக்ட். அந்த செயல்முறையை பின்பற்ற அவரை நிர்பந்திக்குது. அருமை. அப்போ இந்த தீர்ப்போட சாராம்சம் வரி கட்டணுமா வேணாமாங்கிறது இல்ல, ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பின்பற்ற வேண்டிய சரியான நியாயமான வழிமுறை தான் முக்கியங்கிறது தான். 100%. சரி, இந்த வழக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ்ல நோட்டிஃபிகேஷன் எண் 9 ஆஃப் 2023ன்னு ஒரு குறிப்பு இருக்கே, அது என்ன? ஆமா, அது ஒரு சின்ன துணைக்கதை மாதிரி. அந்த நோட்டிஃபிகேஷன் வரித்துறை நோட்டீஸ் அனுப்புறதுக்கான காலக்கெடுவை நீட்டிச்ச ஒரு அரசாணை. ஓகே. இந்த வழக்குல கம்பெனியோட வக்கீல் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறதே காலாவதியான பிறகுதான், ஏன்னா அந்த கால நீட்டிப்பு செஞ்ச அரசாணையே சட்டப்படி செல்லாதுன்னு ஒரு வாதத்தை வச்சார். அது ஒரு பெரிய சட்ட பிரச்சனையாச்சே. ஆமா, ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, முதல்ல உங்க மேல இருக்கிற பெரிய தப்பு நீங்க செஞ்ச செயல்முறை பிழைதான். அதை நாங்க சரி செஞ்சு வழக்கை மறு விசாரணைக்கு அனுப்புறோம்னு சொல்லிருச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் பத்தின விவாதத்தை அதை இப்போதைக்கு நாங்க திறந்து வைக்கிறோம், தேவைப்பட்டா எதிர்காலத்துல இதை தனியா ஒரு வழக்கா விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால அது இந்த வழக்கின் முடிவை பாதிக்கல. புரிஞ்சது. ஆக, ஒரு பெரிய சட்ட பிரச்சனைக்குள்ள போகாம முதல்ல நடந்த அப்பட்டமான அநீதியை சரி செய்யறதுல நீதிமன்றம் கவனம் செலுத்தியிருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம பார்த்த இந்த வழக்கு ஒரு வரி பிரச்சனையா ஆரம்பிச்சு நியாயமான விசாரணைங்கிற ஒரு ஜனநாயக உரிமையோட ஆழத்தை நமக்கு விளக்கியிருக்கு. ஒரு அதிகார அமைப்போட முடிவு எவ்வளவு முக்கியமோ அந்த முடிவு எடுக்கிற செயல்முறையும் அவ்வளவு முக்கியங்கிறத உங்க உரையாடல் மூலமா நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆமா. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, வரித்துறை அதிகாரி கிட்ட நீங்க உங்க ஹோம்வொர்க்கை சரியா செய்யல, அதனால திரும்பவும் முதல்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா கரெக்டா செஞ்சுட்டு வாங்கன்னு நீதிமன்றம் சொன்ன மாதிரி தான் இது. இது வரித்துறைக்கு மட்டும் இல்ல. இல்ல, அதிகாரம் கையில இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். ஒருதலை பட்சமா அவசரப்பட்டு முடிவெடுக்காம எதிர்த்தரப்பு சொல்றத காது கொடுத்து கேட்டு அதை மனசுல எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரணுங்கிற மிக முக்கியமான பாடத்தை இந்த தீர்ப்பு சொல்லுது. இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த வழக்குல ஒரு மனித அதிகாரி செஞ்ச தவற இன்னொரு மனித அமைப்பான நீதிமன்றம் சரி செஞ்சது. ஆனா நாம இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, அப்புறம் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் நிறைஞ்ச ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா, எல்லாம் தானியங்கி மயமாயிட்டு வருது. ஒரு மென்பொருள், ஒரு அல்காரிதம் உங்க கடன் விண்ணப்பத்தையோ இல்ல சமூக வலைதள கணக்கையோ முழுமையத்த தகவல்ங்கிற ஒரே காரணத்தை சொல்லி நிராகரிச்சா நீங்க யாரிடம் போய் உங்க தரப்பு நியாயத்தை சொல்வீங்க? நல்ல கேள்வி. ஒரு இயந்திரத்துக்கிட்ட எப்படி பர்சனல் இயரிங் கேப்பீங்க? பெருகி வரும் இந்த தானியங்க உலகத்துல இயற்கை நீதி மற்றும் நியாயமான விசாரணைங்கிற கொள்கைகளை நாம எப்படி மறுவரையறை செய்ய போறோம்? இத சிந்திச்சு பாருங்க.